ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரத்ன பாட்டுக்கு உள்ள நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரத்னா கிட்டே கொடுக்குறாங்க. இது வந்து நீ பிரின்சிபல் வேலையை வந்து ராஜினாமா பண்ணுற ராஜினாமா கடிதம். உடனடியாக இதை எனக்கு நீ அவை மனசார எனக்கு அந்த வேலையை வந்து மாற்றி கொடுக்குறதா சொல்லி உன்னோட வேலையை ராஜினாமா பண்ணுறான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னதும் உடனே ரத்னா வந்து செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன வெங்கடேஷ் இதெல்லாம் இங்கே பாருங்க, இது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி எடுத்த வேலை. இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். முடியாது, என்னால் கையெழுத்து போட முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்னதும் இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இல்லையா அவ்வளோதான், உன்னை நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு, நீ அடிச்சா அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு உன் வேலைக்காரி இல்லைனா, இங்க பாரு, உன் வீடு இல்லைன்னா எனக்கு என் அண்ணன் இருக்காரு, நான் இப்பவே என் அண்ணன் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னதும் உடனே நம்ம வெங்கடேஷ் என்ன பண்றாங்கன்னா ரத்னாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. என்னடி நீ கையெழுத்து போடலைன்னா இதை வீட்டு விட்டு போனா உன் காலில் விழுந்து கெஞ்சி உன்னை இந்த வீட்டை கூட்டிட்டு வர நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போடு. இங்க பாரு, நீ அங்க போறேன்னு சொல்றியே, நீ ஒரு அனாதான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் ரத்னா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்ன அப்படி பார்க்குறேன், நிரூபிக்கட்டுமா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னுட்டு வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா பரணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சிஸ்டர், என்ன இது சண்முகம் எசக்கி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாராமே அப்படின்னு கேட்டதும், ஆமா வெங்கடேஷ், இதை நான் சும்மா விட போறதில்ல, நான் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன், கூடிய சீக்கிரமே இசக்கியையும் அவங்க வீட்டிலேயே கொண்டு நான் விட போறேன் அப்படின்னதும், சூப்பர், தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னுட்டு வெங்கடேஷ் வந்து ஃபோனை வச்சுட்றாங்க. பார்த்தல, இப்போ உன் கடைசி தங்கச்சியை கொண்டு துரத்த போறா பரணி, அப்போ உனக்கு மட்டும் இட கொடுக்கவா போறா சொல்லு. இப்போ நீ அனாதை தானே, இங்க பாரு, நீ ஒன்று எனக்கு தேவையே இல்லடி, எனக்கு உன் வேலை தான் வேணும் அப்படின்னு வெங்கடேஷ் சொன்னதும் ரத்னா வந்து இடிச்சு போயிடுறாங்க. ஒழுங்கா ஜோதிச்சு கையெழுத்து போட்டுட்டு என் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு அப்படின்னுட்டு வெங்கடேஷ் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே ரத்னா என்ன பண்றாங்கன்னா, தான் ஒரு அனாதை தானே அப்படின்னு அவங்களாவே முடிவெடுத்துடுறாங்க. உடனே வீட்டுல யாருக்குமே தெரியாம ரத்னா என்ன பண்றாங்கன்னா நேரா கடலுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ரத்னா வந்து அண்ணன் என்ன மன்னிச்சிருன்னு, இதுக்கப்புறமும் நான் உனக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பலை அப்படின்னுட்டு ரத்னா பாட்டுக்கு கடலில் குதிச்சு அந்த இடத்துல இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ ரத்னா வந்து கரை ஒதுங்கி கிடக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் வெங்கடேஷ் வந்து எங்கே இவ போனா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. என்னாச்சுடா, நான் சொன்னேன்ல அந்த ரத்னாவை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு, என்ன உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தே அப்படின்னதும், ஆமா, கூடிய சீக்கிரம் இந்நேரம் கையெழுத்து போட்டிருப்பா அப்படின்னுட்டு இவங்க ஒரு பக்கம் ரத்னாவை பாக்குறாங்க. காணும், கண்டிப்பா அவ அண்ணன் வீட்டை தான் போயிருப்பாடா, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கடேஷோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சண்முகம் வந்து நேரா ரத்னாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வராங்க. ஆமா, என் தங்கச்சி எங்க கூப்பிடுங்க அப்படின்னது, என்ன சொல்றீங்க, அப்பனா ரத்னா உங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு வெங்கடேஷோட அம்மா கேட்டதோ, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, வாழ வந்து பொண்ணு எங்க போறா, எங்க வாரா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா, இப்போ நீங்க என்னடா எங்க பொண்ணு எங்க கிட்டே கேக்குறீங்க அப்படின்னு நம்ம பரணியும் சமூகமும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து எங்க அவ நைட் ஃபுல்லா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, கடைசியா கோவிச்சுட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன், ஆமா போன் போட்டு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம சண்முகம் கேட்டதும் ஒவ்வொருத்தரா போன் போட்டு பாக்குறாங்க. நம்ம ரத்னாவோட போன் ஒர்க் ஆகுதே இல்லை. இதே டைம் வந்து போலீஸ் எல்லாம் கடலுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ரத்னாவோட பர்ஸ் எல்லாம் கரை ஒதுங்கி கிடக்கு. உடனே பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ள போன் இருந்திருக்கும், போன் வந்து ஒர்க் ஆகுது. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சரி இதுல நம்பர் இருக்கும், எடுத்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு உடனே சண்முகத்தோட நம்பர் எடுத்து சண்முகத்துக்கு போன் அடிக்கிறாங்க. சார், இந்த போன் வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க யாரு அப்படின்னதோ, இது என்னோட தங்கச்சியோட போனுங்க, நான் அவளோட அண்ணா. ஆமா, என் தங்கச்சி எங்க, ஆமா என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னது, ஐயா இன்னைக்கு காலையில உங்க தங்கச்சி வந்து கடற்கரைக்கு வந்திருக்காங்க, அவங்க கரை ஒதுங்கி கிடக்காங்க, அவங்க இல்லாம போயிட்டாங்க, எதுக்கும் அவங்க தானே, நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வாரீங்களா அப்படின்னது சமூகத்துக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது.